தேர்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா sag and tension calculation. டைட்டில் நோட் பண்ணீங்க. ஸோ மெக்கானிக்கல் ஆக்சுவலா இந்த யூனிட் வந்து மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் லைன்ஸ் ஓகேவா. அதுல வந்து மெயினா வந்து sag calculation வரும். சாக்ன்றது எவ்வளவு அதான் பாட்டம் பார்ட் சாக் அடுத்த ஸ்லைட்ல காட்டுற சாக்னா என்னன்னு. ஸோ இது கால்குலேஷன் சாக் அண்ட் டென்ஷன் கால்குலேஷன் ஓகே. சாக் கால்குலேஷன் சொல்லுவாங்க. எவ்வளவு டெப்த் ஆஃப் பட்ல டவர் ஹைட்ல இருந்து எவ்வளவு டெப்த் வரைக்கும் கண்டக்டர் வந்து அதாவது ஹரிசாண்டலா எப்படியாவது டெப்த் எவ்வளவு இருக்கும் நெக்ஸ்ட் காட்டுற சாக்னா என்னன்ட்டு எழுதிங்க. டைட்டில் நோட் பண்ணீங்க. ஆக்சுவலா அது சாகின் ஓவர் ஹெட் லைன் ஓகேவா. டிஃபரண்ட் difference in level between points of support, the lowest point on the transmission line, lowest point on the transmission line. Okay, அதாவது lowest point of the conductor, so lowest point of the conductor எழுதிங்க. அதாவது இது வந்து டவர் பாயிண்ட். இது வந்து A டவர்ல இருக்கிற இன்சுலேட்டர் கனெக்ட் பண்ணிருக்கிற கண்டக்டர் பாயிண்ட். ஸோ B பாயிண்ட் வந்து அடுத்த டவர்ல இருக்கிறது. இது ரெண்டுமே சேம் ஹைட். ஹைட் வந்து சேம் ஹைட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லேண்ட்ல இருக்கிறது ஓகே. நார்மல் சர்ஃபேஸ்ல இருக்கிறது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஓபின்றது டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த ஏஓபி இதான் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். இதுதான் சாக். இந்த எஸ் இருக்கிறது தான் சாக். அதாவது ரெண்டு டவர். இது டவர் பாயிண்ட். ஏன்ற டவர் பாயிண்ட், பின்றது அடுத்த டவர் பாயிண்ட் ஓகே. ஓன்றது lowest point in the conductor அத ஹைட்ல ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சாக் சொல்லுவாங்க. இது எஸ்ன்ற சாக். பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆர் டூ சப்போர்ட்ஸ். ரெண்டு சப்போர்ட்ஸ் டவர். எஸ்ன்றது சாக் மெஷர்ட் வெர்டிகலி. சாக் வந்து மெஷர்ட் வெர்டிகலி. You know the point on the conductor note பண்ணீங்க. conductor lowest point on the conductor. இது இன்கம்ப்ளீட்டா இருக்குல்ல, இது கண்டக்டர் நோட் பண்ணீங்க. lowest point on the conductor. ஸ்பான்ன்றது என்னப்பா? What is span? What is the span? இது ஒரு டவரோட ஒரு பாயிண்ட். ஏன்ற டவரோட ஒரு பாயிண்ட், இது அனதர் டவரோட ஒரு பாயிண்ட். இது ரெண்டு டவருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்பான் சொல்லுவாங்க. சாக்ன்றது டவரோட பாயிண்ட்டுக்கும் லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்டக்டர் ஓகே. ரெண்டு டவர் நடுவுல இருக்க லோயஸ்ட் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா சாக் சொல்லுவாங்க. இது டிரா பண்ணிட்டீங்களா? இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஈக்குவல் ஹைட். ஈக்குவல் ஹைட் நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்தா ஈக்குவல் ஹைட்னா இந்த டவர் ஹைட்டும் இந்த டவர் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கு. அடுத்தது அன்ஈக்குவல் டிஃபரண்ட் ஹைட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் சாக் கால்குலேஷன் டிஃபரெண்ட் ஆகும். எழுதியாச்சா? ஸோ ஹவு டு கால்குலேட் சாக் கால்குலேஷன் கிளாசிஃபைட் இன்டு டூ கண்டிஷன்ஸ். அதான் சொன்னல ரெண்டு கண்டிஷன் கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா when supports are at equal level. ரெண்டு சப்போர்ட்ஸ் ஈக்குவல் லெவல்ல இருந்தா கால்குலேஷன் மாறும். and when the supports are not at equal level. இது எங்க வரும் not at equal level? இப்ப ரெண்டு டவர் இருக்கு ஓகேவா. லேண்ட் வந்து ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்ல வந்து ரெண்டு டவரோட ஹைட்டும் சேமா இருக்கும் ஓகேவா. அதே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படி இல்லைன்னா ஒரு சீஷோர்ல அப்படிலாம் பாத்தீங்கன்னா we have a height of the tower வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஒரு டவர் ஹைட்டும் இன்னொரு டவர் ஹைட்டும் டிஃபரெண்டா இருக்கும். மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டவர் ஹைட் வரும். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவல் லெவல். இதுல வந்து இதாவது ரெண்டு டவர் பாயிண்ட் ஓகே. ஏன்றது ஒரு டவர் பாயிண்ட், பி இஸ் அதர் டவர் பாயிண்ட். இதை டிரா பண்ணீங்க. ஒரு எல்ன்றது என்ன இன்வென்டில்? வாட் இஸ் எல்? ஸ்பான் சொல்லுவாங்க ஓகே. ஸ்பான்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு டவருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல் வேல்யூ. எல் வேல்யூ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்ல L/2 எடுத்துப்பாங்க.
இப்ப நம்ம வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்கு என்ன பண்றோம்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பி டிஸ்டன்ஸ்ல சாக் கால்குலேட் பண்ண போறோம் பி டிஸ்டன்ஸ்ல. இது வந்து எக்ஸ் ஓவுக்கும் பிக்கும் நடுவில் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ். சென்டர் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு சென்டர்ல இருக்கிறது வந்து we taken as x by 2. ஓகே, ஹைட் வந்து y ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா வந்து y-ஓ s-ஓ வந்து தான் இது p y-ன்றது p பாயிண்ட் வரைக்கும், s-ன்றது டவர் பாயிண்ட் வரைக்கும். ஓகே, y கண்டுபிடிச்சீங்கன்னா from that we can find the s value. So இதோட wx-ன்றது weight of the particular transmission line weight into s. x இந்த பர்టిక్యులர் x பொசிஷனுக்கு எவ்வளவு வெயிட், தட்ஸ் wx. ஓகே, w வெயிட், w ன்றது வெயிட். இது வந்து ஆக்ட் ஆன் தி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, கிராவிட்டி கீழ வந்து கிராவிட்டி இருக்கும். சோ இட் ஆக்ட் ஆன் தி டவுன்வர்ட், டைரக்ஷன் ஆஃப் வெயிட் வந்து டவுன்வர்ட்ல இருக்கும். நான் சொன்ன L ன்றது என்ன சொல்லிருந்தேன், ஸ்பான். ஓகே, இது ஸ்பான், லெந்த் ஆஃப் தி ஸ்பான். L ன்றது ஸ்பான், that is AB க்கு நடுவுல இருக்குது. சப்போர்ட் AOB ன்றது is a conductor. இது எழுதிங்க, previous diagram பார்த்தா தெரியும். AOB is a conductor. A and B are points of supports. அது டவர் ஆர் சப்போர்ட் இல்ல டவரோட பாயிண்ட் தான் A and B. And point O is lowest point and is mid point. Point O ன்றது lowest point in the conductor, சாகோட lowest point. Okay, L ன்றது length of the span, A க்கும் B க்கும் உள்ள length. Okay, that is L. W ன்றது weight per unit length of the conductor or tension. T is the tension of the conductor. So இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு we have chosen any point in the conductor, on the conductor. The point வந்து P ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, any point நம்ம பிளேஸ் ஆ பாயிண்ட் P வந்து any point சாக் கால்குலேஷன் பண்றதுக்கு பாயிண்ட் P ன்னு எடுத்துக்கிறோம். அது டிஸ்டன்ஸ் எங்க எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா லோயஸ்ட் பாயிண்ட் O ல இருந்து x டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட் P பாயிண்ட். ஓகே, y is the height of from point O to P point P. y ன்றது height அதனால சாக் வந்து ஹைட்ல தான் வரும். So two moment of two force above the point O as per the figure shown. Okay, இதாவது பாத்தீங்கன்னா கண்டக்டர் வெயிட். ஆக்சுவலா கண்டக்டர் வெயிட் என்ன சொல்லியிருந்தேன், W டோட்டல் கண்டக்டர் வெயிட், ஒரு மீட்டருக்கு கண்டக்டர் வெயிட். X ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O பாயிண்ட்ல இருந்து P பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து x. So moment கால்குலேட் பண்றப்ப டிஸ்டன்ஸ் x/2 from O point, அதாவது Wx ன்றது வெயிட் வந்து x/2 பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும், x/2 பாயிண்ட்ல x/2 பாயிண்ட்ன்றது O பாயிண்ட்டுக்கும் P பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட் x/2 பாயிண்ட். ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தா தெரியும். x/2ன்றது இந்த O பாயிண்ட்டுக்கும் P பாயிண்ட்டுக்கும் இருக்க சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் y taken சென்டர் பாயிண்ட். ஈக்குவல் ஸ்ட்ரக்சர்ல சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஃபோர்ஸும் இருக்கும், மிடில் பாயிண்ட். ஓகேவா, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா x/2 பாயிண்ட்ல wx வெயிட் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். So that is your the conductor weight Wx acting at the distance x/2 from O. அப்புறம் tension T acting at O point. அதாவது இது வந்து கால்குலேட் பண்ணோம். அதாவது பாத்தீங்கன்னா டென்ஷன்ஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா weight into distance தான் வந்து டென்ஷன் பாயிண்ட். அதாவது y பாயிண்ட்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது என்னது, Wx-ன்றது என்ன, what is Wx? What is Wx? Weight of the conductor from O point to
எக்ஸ் பை 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க வெயிட், எக்ஸ் பை 2ன்றது டிஸ்டன்ஸ். ஓகே, வெயிட்டும் டிஸ்டன்ஸை போட்டீங்கன்னா டென்ஷன் வரும். இப்போ we know that L என்றது ஸ்பான். ஓகே, எஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா, இங்க வந்து எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டுக்கணும். பட் எல் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டுக்கணும். இங்க வந்து 2 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இதுல தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க. இது வந்து y, இது ty ஈக்குவல் டு wx டிவைட் பை 2t. இதுல இருந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. y ஈக்குவல் டு wx ஸ்கொயர் டிவைட் பை 2t ன்னு வரும். t வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, y வந்து நம்மளுக்கு வந்து p பாயிண்ட்டுக்கும் o பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஹைட். ஓகே, இப்ப நார்மலா சாகோட ஹைட் என்ன, o பாயிண்ட்டுக்கும் டவர் ARBக்கும் இருக்கிற ஹைட் தான் வந்து சாகோட பாயிண்ட். அப்ப yக்கு வந்து s சப்ஸ்டிட் பண்ணும், s சப்ஸ்டிட் பண்ணும், xக்கு வந்து L/2 சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா will get this value. இந்த ஈக்குவேஷன்ல yக்கு வந்து s, இந்த இடத்துல y s ஆயிடும். xக்கு பதிலா L/2 சப்ஸ்டிட் பண்ணும். L/2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும், சாக் வந்து WL ஸ்கொயர் டிவைட் பை 18 வரும். எழுதிங்களா? சரி, புரியுதா? திஸ் இஸ் யுவர் ஈக்குவல். ஈக்குவலா இருந்துச்சுன்னா சாகோட வேல்யூ வந்து s ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைட் பை 80. ஈக்குவல் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா, சப்போர்ட் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா this is your sag value. Similarly unequal structure டிரா பண்ணீங்க, எந்த இடத்துல இருக்கு unequal structure, unequal hill station. இங்க வந்து இதான் பண்ண ஹில்ஸ். ஓகே, ஹில்ஸ்ல மேல ஒரு டவர் இருக்கும், பாட்டம்ல ஒரு டவர் இருக்கும். ரெண்டு டவருக்கு நடுவுல கண்டக்டர் ஃப்ளோ ஆகும். என்னமாச்சு, ரெண்டு டவருக்கு நடுவுல கண்டக்டர் ஃப்ளோ ஆகும். இதுல லோயஸ்ட் பாயிண்ட் O பாயிண்ட் வந்து மிட்ல வருமா, எந்த இடத்துல வரும், ஆக்சுவலா வந்து இந்த S1 this is S2. அதாவது S2ன்றது B பாயிண்ட்டுக்கும் O பாயிண்ட்டுக்கும் இருக்கிற சாக், S1ன்றது A பாயிண்ட்டுக்கும் O பாயிண்ட்டுக்கும் இருக்கிற சாக். இது வந்து மிடில் பாயிண்ட்ல வராது. O பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் மிடில் வராது. ஸோ ஃபார் தட் A டிஸ்டன்ஸ் வந்து O பாயிண்ட் வந்து x1 எடுத்துக்கிறோம், O பாயிண்ட்ல இருந்து B டிஸ்டன்ஸ் வந்து x2 எடுத்துக்கிறோம். இதுல எல்லாம் என்ன ஸ்பான் சொல்லுவாங்க, லென்த் ஸ்பான் எல்லாம் தான் கரெக்ட். ரெண்டு டவருக்கு நடுவுல இருக்கிற லென்த் தான் வந்து ஸ்பான். ஓகே, இது ஒரு அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி ஸ்பான் கண்டுபிடிக்கும், ஏதாவது ரெண்டு ஸ்பான் வரும், S1 S2. இங்க வந்து S1 ஒரு ஸ்பான், S2 ஒரு ஸ்பான். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து h ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, மோஸ்ட்லி இது ஹில் ஸ்டேஷன்ல தான், அப்படி இல்லைன்னா ரிவர்ல எல்லாம் போடுறாங்க வச்சுங்க, ரிவர் ஆர் எனி லேக் அதெல்லாம் வர்றப்ப ஈவனா இருக்காது சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸ் ஈவனா இருக்காது, ஒரு சர்ஃபேஸ் வந்து அதிகமா இருக்கும், அனதர் டவரோட சர்ஃபேஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து யூசிங் திஸ் டைப் ஆஃப் சாக் கால்குலேஷன் யூஸ் பண்ணும். சாக்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் சாக், டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு சாக் அதான் டிஸ்டன்ஸ். நார்மல் லெவல்ல எஸ்ஓட வேல்யூ என்ன, ஈவன் லெவல்ல எஸ்ஓட வேல்யூ என்ன, WL ஸ்கொயர் டிவைட் பை 80. ஓகே, இது வந்து அன்ஈக்குவல் லெவல்ல இது கால்குலேட் பண்ணும். இது வந்து S1 S2 ரெண்டு கால்குலேட் பண்ணுவாங்க. S1ன்றது மினிமம் லெவல், S2ன்றது மேக்ஸிமம் லெவல், மேக்ஸிமம் சாக். இது நார்மலா மீட்டர், யூனிட் வந்து மீட்டர்ல தான் வரும். மீட்டர் கிலோமீட்டர் தான், மோஸ்ட்லி மீட்டர் தான் வரும், கிலோமீட்டர்லாம் வராது. ஏன்னா ரொம்ப கம்மியா மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், கிலோமீட்டர்லாம் போகாது. ஏன்னா சாகம் மீட்டர்ல தான் வரும் இங்கே மோஸ்ட்லி. இதை வச்சு ப்ராப்ளம்லாம் இருக்கு.
டைம் தான் பார்க்கலாம். இது இல்லாம ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங் ஒன்று இருக்கு. இதே கான்டக்டர்ல ஐஸோ விண்டோ இருந்துச்சுன்னா எப்படி வந்து சாக் சேஞ்ச் ஆகும். ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங் டிரா பண்ணிட்டீங்களா? சரி எழுதிங்க இதை நோட்டேஷன். Suppose AOB is conductor, that point O is the lowest point. AOB is on the conductor, the lowest point on the O point. L is on the span of the conductor. H is the difference in height level between two supports. H is the difference in height level between two supports. X1 on the distance of support at the lowest level point from A from O. X2 distance of support at the upper level point B from O. Tension on the we taken as tension. Tension of conductor T. W on the weight per unit length of the conductor. Weight per unit length of the conductor on the we taken as W. S1 கண்டுபிடிச்சோம். sag1. sag ஓட ஃபார்முலா என்ன? What's the formula for sag? WL H. WL தானா? WL square 80. இந்த L என்றது என்ன? O பாயிண்ட்டுக்கு ஸ்பானோட லென்த் அது. ஓகே. ஆனா ஆக்சுவலா வந்து ஸ்பானோட லென்த் என்ன இங்க? இந்த டவர்ல இந்த O பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க L/2. ஓகேவா? L/2 தான் வந்து X. என்னமா? L/2. L/2 தான் X வரும். இங்க வந்து L/2க்கு பதிலா X ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப வீடு சோ இங்க வந்து L/2க்கு பதிலா we taken as X1. இது 28 எப்படி வருது தெரியுதுல? S1ன்றது listen sag1 ஓட height. ஓகே. sag1 W X1ன்றது L2 by L/2 ன்னு வரணும். 8க்கு பதிலா என்ன வரும்? ஆக்சுவலா வந்து கீழே L/2ன்றதால we taken as X1 equal to L/2. ஓகேவா? previous L/2. ஓகே. X1 divided by 2T தான். இது வந்து sag1. similarly sag2. sag2 distance என்ன? O பாயிண்ட்ல இருந்து sag2 distance X2. இந்த ஈக்குவேஷன் புரியுதா? இது புரியுதா புரியலையா? இப்ப X1 X1 சேர்ந்ததா என்ன? X1 X1 சேர்ந்ததா L span. சோ ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்துதான் சாகோட ஹைட் ஆஃப் தி டவரா இருக்கும். ப்ரீவியஸா பார்த்தா தெரியும். இப்போ இதோட S1 S2 மைனஸ் S1 S2 மைனஸ் S1 என்னது? H. ஓகே. சோ அதான் S2 மைனஸ் S1 போட்டுருக்காங்க. S2 என்ன தெரியும்? This is S2, that's S2, S1 இது. So we can formula apply பண்ணோம். X2 square minus X1 square. X2 minus X1 plus into X2 minus X1. What is meant by H here? S2 को height, S2 को S1 को இருக்க distance தான் வந்து H. ஓகே. இங்க கால்குலேட் பண்ணிருக்கிறது H வேல்யூ. நாம நார்மலா வந்து X1 X2 கண்டுபிடிக்கணும். இது வந்து S
sag1 sag2 வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே sag1 sag2 கிடைச்சிரும். நம்மள x1 டிஸ்டன்ஸ் எவ்வளவு x1ல மினிமம் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த ப்ரீவியஸ் பார்த்தா தெரியும். இல்ல மினிமம் பாயிண்ட், இந்த மினிமம் பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் x1 டிஸ்டன்ஸும் x2 டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணும். And next note down h equal to wl divided to t into s2 minus x1. So x2 minus x1 வந்து 2th divided by wl. So equation first equation second equation solve பண்ணீங்கன்னா இப்போ x1 வந்து பாத்தீங்கன்னா l by 2 minus th divided by wl. இப்போ x2 வந்து l by 2 plus th divided by wl. So having calculation value of x1 and x2, we can easily find out the value of sag1 and sag2. Actually வந்து first x1 x2 கண்டுபிடிங்க. கவனிங்க, ப்ராப்ளம் அன்ஈக்குவல் சப்போர்ட் லைன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் x1 x2 கண்டுபிடிச்சணும். இந்த x1 x2 வந்து இந்த சாக்ல சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப இந்த sag1 sag2 கிடைக்கும். sag1 sag2 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா h வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கா டவருக்கும் அடுத்த டவருக்கு வர டிஸ்டன்ஸ் எழுதிட்டீங்களா? So having calculated value of x1 and x2, we can easily find out the value of sag s1 and sag s2. The above formula are used to calculate sag when the conductor is still air or ambient temperature is normal. இப்போ பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பிளஸ் ஏர், விண்டோட ஸ்பீட் வந்து நார்மலா இருக்கிறப்ப will get this sag value, and this is the distance between the